பெயரால் நாங்கள் முஸ்லீம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் உங்களை மாதிரி வந்தேரிகள் அல்லடா. நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குவோம், இப்படி ஏற்றுக்குவோம். நீ யாரா கேட்கறதுக்கு இடியட்? You don't have right. This is my country, my land, my soil. யாரை பார்த்து சொல்லுகிறாய்? பாகிஸ்தானுக்கு போ. இந்தியர்கள் எல்லாம் இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு சொன்னவர்கள் என்று. எனக்கு உண்மையிலே மன மகிழ்வு. நான் 6:45 மணிக்கு வரையிலே அரங்கம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதே அளவு ஆட்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க. உங்கள் எல்லோருக்கும் குறித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடல் பாடல்களுக்கு சென்று அதில் வந்து நம்ம பொழுதுபோக்குறது இயற்கை மனுஷனுக்கு ஒரு மனமகிழ்வு தேவை. ஆனாலும் இது போன்ற நிகழ்வுகளில் தராமல் கலந்து கொண்டால் நாம் இந்த தேசத்தில் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய இன்றைய வாழ்வு நிலைக்கு நமக்கு முன்பு போராடிய தலைவர்களுடைய வரலாறுகளை அறிந்து கொள்ள முடியும். கடைசியா தம்பி பேசையில ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மூத்த நிர்வாகி தம்பி கிருஷ்ணகுமார் உரை நிகழ்த்தினார் பாபாவுடைய வரலாறுகளை. இதுல பேச வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து கேட்டாரு, நீங்க யாரும் பேசுறீங்களா அப்படின்னு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு பிறகு கடைசியா வாய்ப்பு இருந்தா கொடுங்க, நேரம் இருந்தா அப்படின்னு சொல்லி. ஏன் கேட்டேன்னா, சமநிலை சமுதாயம்ங்கிற ஒரு கருத்தரங்கு நடத்துவாங்க. சையது பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாளில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பேசின எல்லாரையும் பார்த்தேன். சமநிலைனா என்ன, அரசியல் சாசனம் இந்த நாட்டில் என்ன வழங்கி இருக்குது. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் சொன்னாரு, இந்த நாட்டில் வந்து சமூக நீதி வந்து, அதாவது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஆனால் சமூக சமநிலை கிடைக்கல இது வரைக்கும். ஒரு வாக்கு, அது வந்து அம்பானிக்கா இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்கள், அதனுடைய மதிப்பு கரெக்ட் தான். ஒரே ஆளுக்கு அந்த ஒரு வாக்கு. எத்தனை பெரிய தலைவர்களோட தண்ணி குடிச்சு ஒரு வாக்குல ஜெயிச்சு வராங்க. அந்த ஒரு வாக்குக்குள்ள மதிப்பு ஏழை பணக்காரன் இல்லாமல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் சமூக சமநிலைங்கிறது இந்த நாட்டில் இது வரைக்கும் கிடையாது. ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது சுதந்திரம் பெற்று. இன்றும் சமூகத்திற்கு சமநிலை கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த வேகவேல் சம்பவம். நான் வந்து என்னைக்குமே சொல்றது, தலித்துன்னு அவன் வந்து களம் வாங்க மாட்டேன், திருட மாட்டேன், கொலை பண்ண மாட்டேன், பொம்பளை பொறிக்கா இருக்க மாட்டேன், அப்படி சொல்லவே மாட்டேன். அங்கேயும் அதை செய்யறவன் இருக்கிறேன். அதே மாதிரி வர்ணாசிரம படிநிலையில் மேட்டுக்குடிகள் எங்களை உயர் சாதி என்று அழைத்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய அவங்கள வந்து சில பேர் தலித் பக்கத்துல இருந்து பேசுவேன். அவங்க பூரா திருட்டு போயிடும். அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அங்கேயும் நல்லவர்கள் இருக்காங்க, எங்களுக்காக போராடியவர்கள் இருக்காங்க. நம்ம இரண்டு பக்கத்திலையும் நல்லவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வேகைகள் விவகாரத்தில் அரசுடைய விசாரணை என்பது ஆரம்பத்தில் இருந்தே பாதிக்கப்பட்ட மக்களின் பால் தான் சென்றது. அப்ப நம்ம கூட நினைச்சோம் தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு சிறப்பான விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்வாங்க. ஆரம்பத்தில் வெளியான அதே வீடியோ, ஆரம்பத்தில் வெளியான அதே அந்த ஒளிப்பதிவு, அந்த குரல்பதிவு பேசுனது தொலைபேசியில், அந்த ஆடியோ வெளியாகுது. இதையெல்லாம் கொடுத்தது யாரு? காவல்துறை. காவல்துறையுடைய கடமை ஒரு குற்றம் தொடர்பாக வழக்கு ஆய்வு செய்யப்பட்டு அதனுடைய சாட்சிகள், அது என்னென்ன தேவைப்படும், அதெல்லாம் எங்கே சமர்ப்பிக்கணும்? கோர்ட்ல சமர்ப்பிக்கணும். ஆனால் இங்கு திட்டமிட்டு கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. இவர்கள் தான் குற்றத்தை செய்தார்கள் என்று கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. இது ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்து கொண்டு இருந்தார்கள். அதே வேலையை தலித்துக்களுக்கும் ஆண்டாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமநிலை சமுதாயம் பேசுறோம்ல, யாருமே இதை பத்தி பேச. இதுதான் பிரச்சனை இருக்கு. ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டால் இஸ்லாமிய அமைப்புகள் தான் குரல் கொடுக்க வேண்டும். ஒரு தலித்துகள் பாதிக்கப்பட்டால் தலித் அமைப்பு தான் குரல் கொடுக்க. அந்த பார்வையிலும் நம்ம வெளியில வரணும். தவறு எங்கே நடக்குதோ அதை சுட்டி காட்டுறது கூட ஒரு திறமை வேணும். இதைத்தான் நம்மளுக்கு முன்னால் உள்ள தலைவராக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதற்கடுத்து மிகப்பெரிய அரசியல் தலைவர்களோட போற போக்கில் நம்ம வந்து ஏதோ அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு போறோம். வேலை பார்த்தாலும் உன்னிடம் ஊதிய வாங்குறாங்க, வேலை பார்க்க அவரோட மரியாதை கொடுக்கணும். இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் இஸ்லாமிய சமூகத்துல திருக்குறான் எதை சொல்லுது? அந்த சொல்லியிருக்காங்க, உழைப்பவருடைய வேர்வைக்காக ஊதியம். இந்த மாதிரிலாம் பல்வேறு நல்ல திட்டங்களை சொல்லியிருக்கு. ஆனால் அந்த இஸ்லாமியர்கள் கூட போற போக்குல அந்த அரசியல் தலைவர் எள்ளி நகையடிப்பார். 2 சீட்டுக்கு 1 சீட்டுன்னு. அந்த 2 சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமம் தெரியுமா? கூட்டணி கட்சிக்காரன் என்ன முக்க வேண்டி இருக்குது, எப்படி நிக்க வேண்டிய, ஏன் நிக்கிற? நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த தலைவர்கள்லாம் படிக்காதவங்களா, அறிவு இல்லாதவங்களா? அவர்களால சுயமா தொழில் தொடங்கி மேல வர முடியாதா? அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த போராட்ட காலத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒருவர் 20 லட்சக்கணக்காகி ஒரு அமைப்பை திரட்டி எதுக்கு சீட்டு வாங்கி தேர்தல் நிக்கிறாங்க? அந்த 2 பேர்னால பல நன்மைகள் கிடைச்சிருக்கலாம். கிடைக்காம எல்லா சமூகத்துக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா போற போக்குல இது வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் ரொம்ப அபட்டமா பேசுவான். யார் பேசுன்னு கேட்டா, அம்பேத்கர் அந்த படத்தை வச்சுக்கிடுவேன், ஜெய்வின்னு சொல்லுவேன். அவனுடைய இலக்கு என்னன்னு கேட்டா, நீ திமுகவுக்கு போ, அதிமுக எப்பொழுதும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கட்சி மாறிட்டா இருப்பேன், கூட்டணி மாறிட்டா இருப்பேன். சரி, கூட்டணியை மாறலாம் பண்ணா இதுல இருக்கோம்னா முட்டு கொடுக்குன்னு சொல்லுவேன். இந்த அசிங்கத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அரசியல் நம்ம மேல வந்துகிட்டு இருக்கோம்.
இதனால பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனா போறவங்க அப்படி பேசுறாங்க, இதெல்லாம் நிறுத்திக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த வக்ஃப் போர்டு பத்தி பேசினார் தோழர். அதுல என்ன பேசினாருன்னு கேட்டா, ராசா நிறுத்திக்கிட்டாருன்னு. பாராளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்க. அதுல பெரும்பான்மையின் அடிப்படையில் இவங்க முட்டுறாங்க, மோதுறாங்க. முதல் நாள் எனக்கு நான் அரசியல் பாடம் படிச்சதுல இருந்து, அரசியல் தெரிஞ்சதுல இருந்து, ஓரளவு வாசிப்பழக்கம் செய்தி கட்டுறதுல இருந்து பார்த்திருக்கேன். பாராளுமன்ற கூட்டுக்குழு ஒரு வரைவு அனுப்பிட்டாங்கல்ல, அது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது, அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல்திட்டத்தில் போயிடுறது. மீண்டும் அதை ஆய்வு செய்து கொண்டு வர்றதுக்கு ஒன்று அடுத்த அரசு அமைக்கணும். இல்லாட்டினா 4, 5, 3 வருஷம் 6 வருஷம் எத்தனை ஆண்டுகள் ஆகலாம். இந்த விசாரணை கமிஷன் சொல்லுவோம்ல, கிணத்துல போட்ட கல், அது மாதிரி போயிடும். ஆனாலும் அவர்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறாங்க. அனுப்பி வரலாற்றிலே முதன்முறையா பார்க்கிறேன், எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்றாங்க, அதுல இருந்து இடைநீக்கம் பண்றாங்க, மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவங்க எதை செய்ய முடியாது அதை செய்வாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளா அதை செய்யறாங்க, செஞ்சுதான் முடிப்பாங்க. இதையெல்லாம் எதுக்கணும்னா, இது இந்த பிரச்சனைப்பா, இது இந்த மாதிரி இருக்கு, நம்ம மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் அரசியல் கட்சி திமுகவிலே கூட்டணி வை, அதிமுகவிலே கூட்டணி, எவன் ஜெயிச்சாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம மக்களுக்கான உரிமையை பெற்றெடுக்கணும். ஆக தலைவர்களை வந்து நம்ம வந்து புறம் பேசாது. என்னைக்கு விலை போறவங்களை வந்து மக்கள் மத்தியில் அமலப்படுத்துங்க. ஆனா மக்களுக்காண்டி உழைக்கக்கூடியவர்களை ஊதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு சீட்டுக்கு போறவன் 2 சீட்டுக்கு போறேன், இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கையும் படிப்போம், சமகால அரசியலையும் படிப்போம். சமகால அரசியலை படிக்காதவே ஒருபோதும் அவருடைய உரிமையை வென்றெடுக்க முடியாது. எங்களை அழைத்து எங்களில் இருவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தம்பி அப்பாஸ் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.